உண்மையாலுமே தமிழக அரசு எவ்வளோ சிறப்பா செயல்படுதுல்ல. எதை பார்த்தும் ஏமாந்து விடாதீர்கள், சாதனைகளின் பக்கம் நில்லுங்கள் என்று கூறி இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அதுல நடந்த கண்கொள்ளா காட்சிகள் இருக்கே. இப்ப அதெல்லாம் தாண்டி மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. என்னன்னா, வெல்லும் தமிழ் பெண்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பெண்கள் எவ்வளவு சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத குறிப்பிடுற வகையிலையும், நம்மளுடைய திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்கல்ல, அதுல பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கறத குறிப்பிடுற வகையிலும் தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் பாக்குறப்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஒவ்வொருத்தவங்க பேசினதை கேட்கிறப்போ கண்ணுல ஆனந்த கண்ணீரே வருது. அப்படி நிகழ்ச்சியில என்னதான்ப்பா நடந்துச்சு, டீடைலா பாத்துடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ தான் நடக்குற. எப்பயும் போலதான் மறுபடியும் ஒரு நாடக மேடை நாடகத்தை அரங்கேற்றி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ள மக்கள் எல்லாம் பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து மாணவர்கள் எல்லாம் நிறைய அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு தமிழகத்தை பொறுத்தளவுல கல்வி அப்படிங்கிறது தரம் குறைஞ்சு போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மாணவர்களே இல்ல அப்படின்றதுனால அரசு பள்ளிகளை இழுத்து மூடுறதா இருக்கட்டும், என்னன்னு காரணம் கேட்டா, அட அந்த ஏரியாவுல அந்த வயசு பசங்க இல்லப்பா படிக்கிறதுக்குன்னு ஒரு பதில ஒருத்தர் சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்துச்சு. இருந்தாலும் இந்த பக்கம் பயங்கர செலிப்ரேஷன்லாம் போச்சு. இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த சினிமால எல்லாம் வரும்ல, ஒரு பக்கம் எல்லாரும் ஹாப்பியா ஒரு விஷயத்த கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் உண்மையா என்ன ஒரு பிரச்சனை நடக்குதோ அதை யாருமே பேச மாட்டேங்கிறீங்களேப்பான்ற மாதிரி தான் எனக்கு தோண ஆரம்பிச்சுது. ஏன்னா வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு இவ்வளவு பெரிய மேடையை போட்டு எவ்வளவோ நடிகர் நடிகைகளை கூப்பிட்டு பிரம்மாண்டமா ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்க இந்த திமுக அரசு இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? தூய்மை பணியாளர்களுக்கு துரோகம் பண்றாங்க. ஏன்னா நேத்துல இருந்து மறுபடியும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஒரு பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ரிப்பன் பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி கூட்டிட்டு போய் ஒரு மண்டபத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க. நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இரவோட இரவா அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்ட அப்படியே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியா இருக்கு. ஆனா அங்க இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அங்க வெளியே போக மாட்டோம், எங்களுக்கான நீதி கிடைச்சாதான் நாங்க போவோன்ற மாதிரி அந்த மண்டபத்தை விட்டு வெளியேற மறுத்து இருக்காங்க. அவங்க மேல காவல்துறையினர் அவங்களுடைய அராஜகத்தை காட்டியிருக்காங்க. இப்போ முதல்வரும் சரி, இல்ல திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாரும் சரி, இந்த முக்கியமா ஊபிஸ் இருக்காங்களே நம்ம உடன்பிறப்புகள், அவங்களையும் சரி எல்லாரையும் பார்த்து எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. தூய்மை பணியாளர்கள் யாருமே இந்த வெல்லும் தமிழ் பெண்களுக்கு கீழே வரமாட்டாங்களா? அந்த போராட்ட களத்துல ஒவ்வொரு பெண்களும் கதறதா இருக்கட்டும், அவங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், உண்மையாலுமே ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. உண்மைதான், சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி நல்ல வேலை திராவிடத்தை சேர்ந்த பெரியாரும் அண்ணாவுமே இல்ல, அவங்க இருந்திருந்தாலே கோவப்பட்டிருப்பாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதற்கு இங்கு தந்தை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இல்லையே என்ற வருத்தம் தான். அந்த அளவுக்கு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா டயலாகுக்கு மட்டும் குறைச்சலே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. மகளிர் முன்னேற்றத்துல ஒரு புதிய அத்தியாயம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அது ஸ்டாலின் ஆட்சியில தான் அப்படின்னு எல்லா பெண்களும் பேசுவாங்களா. அந்த அளவுக்கு சிறப்பான விஷயங்களை செஞ்சிருக்காங்களா. வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க. அது மட்டும் இல்ல, துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. எப்படி சினிமா டயலாக்லாம் பஞ்சமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி, இது ஸ்கிரிப்டா இல்ல நிஜமானமே பேசுறாங்களா அப்படின்னு பாட்டி ஒருத்தவங்க ஒரு கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வச்சு ஒரு கோழி வாங்கினாங்களாம். அந்த கோழி ஒரு முட்டை போட்டுச்சான், அந்த முட்டையில இருந்து ஒரு கோழி வந்துச்சான், அதை வச்சு பண்ணையே வச்சு வாழ்க்கையில முன்னேறிட்டாங்களாம். அடே அப்பா, சூரிய வம்சம் சாங்கே பேக்ரவுண்ட்ல போடலாம் போல இருக்கே அப்படின்னு பலரும் இப்ப என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, கதை சொல்லலாம், சிகப்பு பூதம்லயே ஒரு படம் எடுக்கிற அளவுக்கா கதை எழுதி கொடுப்பீங்க, உங்களுக்கு இது நியாயமா இருக்காப்பான்னு இப்ப எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன்.
சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சரி, இப்போ அப்படியே கொஞ்சம் டர்ன் பண்ணி நம்ம தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அப்படின்னு வந்தோம்னா அவங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, நீங்க கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்க கேட்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. தனியார் மயம் ஆக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நாங்க வச்சிருக்கோம். நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு தான் நாங்க போராட்டமே பண்றோம். அதை நிறைவேற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க சொன்னதை நீங்க செய்யுங்கன்னு சொல்றோம். அதை கூட சொல்லக்கூடாதுன்னு எங்களை ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களுமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு சலசலப்புகள் போய்கிட்டு இருக்கு. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் கிடையாது. நம்ம பார்த்தோம் ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸா இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதுவும் விட்டு விட்டு பல இடங்கள்ல போராட்டம் நடக்குது. அவங்க குடியிருப்புக்கு பக்கத்திலேயேவா இருக்கட்டும், ரிப்பன் பில்டிங் முன்னாடியா இருக்கட்டும், பல முக்கியமான இடங்கள்லயும் மெரினா பீச்லயும் இவங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கோ, அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டு செவி சாய்க்கிறதுக்கோ அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் யாருக்குமே நேரம் இல்ல. ஆனா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்றதுல உங்களுக்கு நேரம் இருக்கோ? தோணல, எனக்கே தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதுதானே? அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். உடனே ஒரு சில உடன்பிறப்புகள்லாம் வந்துருவாங்க. ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களா? வெல்லும் தமிழ் பெண்கள் எவ்வளவு கேட்க நல்லா இருக்கு. உண்மையானுமே தமிழகத்துல சாதிச்சுக்கிட்டு இருக்க பெண்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, இப்படியெல்லாம் ஒரு துறை இருக்கான்னு நம்மளே ஆச்சரியப்படுற ஒரு சில துறைகள்லயும் பெண்கள் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க. ஆனா திமுகவை பொறுத்த அளவுல ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, சமூக நீதி, சமத்துவம். இந்த சமூக நீதி, முக்கியமா சமத்துவம் அப்படின்னா ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைச்சாதானே அதை சமத்துவம்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு மட்டும் கிடைச்சு இன்னொருத்தவங்க எப்படி போனா நமக்கு என்ன, யாரை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்றோம்னா அது எப்படி சமத்துவம் ஆகும்? அப்ப திமுக அவங்க சொல்ற கொள்கைகளையே ஃபாலோ பண்றது இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தமிழக அரசு திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு தீர்மானமா இருக்காங்க, எவ்வளவு மேல்முறையீடுகளுக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இவ்வளவு அக்கறை காட்டுற நீங்க ஏன் தமிழகத்துக்கு ஒரு பிரச்சனை, காவிரி நதிக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கல. எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரச்சனை மறுபடியும் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு தமிழகத்துக்கு ஒரு வஞ்சகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, காவிரி நதி நீரை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மேகதாது அப்படிங்கிற இடத்துல ஒரு அணை கட்ட போறாங்க அப்படிங்கிற பேச்சு வந்தது. இதுக்கு தமிழகம் சார்பில் எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் எழுந்த நிலையிலும் கர்நாடக அரசு இதுக்கு செவி சாய்க்கிற மாதிரியோ இல்ல இதை விட்டு கொடுக்கிற மாதிரியான மனநிலையிலயோ இல்ல அப்படின்றது மட்டும் தெளிவா தெரிஞ்சுது. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்க அணை கட்டுறதுக்கான அந்த திட்ட மேம்பாடுகளா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து 30 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. காவிரிக்கு குறுக்க கனகபுரா அப்படிங்கிற இடத்துல மேகதாதுன்ற ஒரு இடம் இருக்கு. அங்க அணை கட்ட போறாங்க. ஒருவேளை அங்க அணை கட்டுறாங்க அப்படின்னா முக்கியமா பெங்களூரா இருக்கட்டும், அதை சுற்றியுள்ள வட்டார பகுதிகளா இருக்கட்டும், இங்க எல்லாத்துலயுமே தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான திட்டத்துக்கு கீழே தான் இந்த மேகதாது அணை கட்ட போறாங்க. இப்போ இந்த 30 பேர் கொண்ட குழுவை கர்நாடக அரசு அமைச்சிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்களுடைய நடவடிக்கை அதிரடியா இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றது முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அணை கட்டிய தீர்வோம். ஏன்னா அதுக்கான அடுத்த ஸ்டெப்பா தான் இந்த குழு அமைக்கப்பட்டதையே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விமர்சனத்தை தெரிவிச்சிருக்காரு. மற்ற எல்லாத்துலயும் மும்முரம் காட்டுற தமிழக அரசு ஏன் காவிரி பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது மட்டும் எந்த ஒரு முக்கியமான தீர்மானமான நடவடிக்கைகளை எடுக்கவே இல்லை. இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் ஏனோ தானோ நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. ஒருவேளை இந்த மேகதாது அணை கட்டப்பட்டுச்சு அப்படின்னா கர்நாடகா செழிப்பா இருக்கும், பெங்களூரு பகுதிகள் செழிப்பா இருக்கும். ஆனா தமிழகத்துல முக்கியமான இந்த வளம் பொருந்திய இடங்கள்னு சொல்லக்கூடிய தஞ்சையா இருக்கட்டும், இந்த மாதிரியான இடங்கள் பெருமளவுல பாதிக்கப்படும். ஏன்னா அது எல்லாமே காவிரி டெல்டா பகுதிகள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏற்கனவே விவசாயிகளை கைவிட்டாச்சு, அவங்கள தண்ணீரை தத்தளிக்க விட்டாச்சு அப்படின்னு எக்கச்சக்கமான புகார்கள் திமுக அரசு மேல எழுந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ ஏன் காவிரி பிரச்சனைக்கு நீங்க இவ்வளவு மும்முரம் காட்ட மாட்டேங்கிறீங்க? அதாவது திருப்பரங்குன்றம் பிரச்சனையில ஒரு நீதிபதி மேல இத்தனை பேர் சேர்ந்து அவங்களுடைய கோவத்தையும் வன்மத்தையும் காட்டுறாங்க, அவர் எப்படியாவது பணி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு எம்பிகள் முன்னாடி போய் நிக்கிறாங்க, எம்பி கனிமொழி அவர்களுடைய தலைமையில. அப்படிங்கிறப்போ கனிமொழி எம்பி அவர்களுக்கு இந்த காவிரி பிரச்சனை தெரியவே இல்லையா, இல்ல காவிரி தமிழகத்துக்கு எவ்வளவு முக்கியன்றதே மறந்துட்டாங்களான்னு தான் ஒரு செகண்ட் பெரிய டவுட்டா இருக்கு. என்னங்க இது சொல்லுங்க.
இவ்வளவு ஏன் வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம் அப்படின்னா சத்யராஜ் அவர்கள் பேசினது கூடவே முன்னாடியே பார்த்தோம்னா அவருடைய மகளான திவ்யா சத்யராஜ் அவர்களும் பேசியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு முன் வந்து நின்னு நீங்க வந்து சிறப்பிச்சு கொடுத்துருக்கீங்க, உண்மையானுமே நன்றி அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டாலும், இதே நீங்க அங்க தூய்மை பணியாளர்களுக்கு இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது நமக்கு கன்டென்ட்டே இல்லையோ, நமக்கு என்ன கன்டென்ட் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்காங்களோன்னு இப்போ பல விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இது மக்களுக்குள்ள ஒரு பெரிய கோவமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய பேசு தமிழா பேசு சேனல்லயே பல தொகுதிகளில் போய் மக்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அந்த ஒரு 1000 ரூபாயை கொடுத்துட்டு இந்த பக்கம் எவ்வளவோ விஷயங்களுக்கு வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கரண்ட் பில்ல குறைக்கிறேன்னு சொன்னாங்க, குறைக்கல. வரி விதிப்பு அதிகமாயிடுச்சு. ஒரு பத்திரப்பதிவு ஆபீஸுக்கு போறோம் அப்படின்னா அங்க ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படிங்கறதே தாறுமாறா இருக்குன்னு பல இடங்கள்ல இந்த பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இந்த 1000 ரூபாயை வச்சு மட்டுமே இவங்களுடைய கட்சியை முன்னேற்றி கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்ல, அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்த பிரஸ் மீட்ல ஒரு சில முக்கியமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அமைச்சர் KN நேரு அவர்கள் மேலேயும் அவருடைய துறை மேலேயும் ஒரு பெரிய ஊழல் வழக்கு, 1020 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இதுல முக்கியமா அமலாக்கத்துறை சொன்ன ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணியே ஆகணும். நம்மளும் ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த குற்றங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்கு. 250 பக்கங்களுக்கு மேல குற்றப்பத்திரிகையில 300க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை அட்டாச் பண்ணிருக்கோம். அது வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்ஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. கண்டிப்பா காவல்துறை இதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஒருவேளை நடவடிக்கை எடுக்க தவறுனாங்க அப்படின்னா இந்த ஊழல்ல காவல்துறைக்கும் ஒருவேளை தொடர்பு இருக்கோன்னு நாங்க சந்தேகிச்சு அதுக்கு ஒரு கேஸ் போடுற நிலைமையும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. அப்படி இருந்தும் இன்று வரையிலும் FIR பதியப்படல அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. காவல்துறையினர் ஒரு FIR பதிவு பண்றதுக்கு கூட முதல்வர் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா இங்க நடக்கிறது மக்களாட்சியா இல்ல சர்வாதிகார ஆட்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? இது மட்டும் கிடையாது, இப்ப மறுபடியும் கிளம்பியிருக்க ஒரு புது பிரச்சனை. ஏற்கனவே காசுக்கு வேலை அப்படின்னு சொல்லி இந்த அரசு வேலை வேணும்னா அதுல ஒரு பெரிய முறைகேடு 888 கோடி ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மறுபடியும் நீர்வழங்கல் துறையில ஒரு ஊழல். இப்ப மறுபடியும் பார்த்தோம்னா எத்தனை மறுபடியும் நம்மளே யோசிக்கிற மாதிரி ஒரு ஊழல் நடந்திருக்கு. வெளிப்படையான ஊழல் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுறாரு. ஏற்கனவே காசுக்கு வேலை அப்படிங்கிற ஒரு பெரிய ஊழல் நடந்துச்சு, 888 கோடி. அதை தொடர்ந்து இப்ப மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய துறையில இருக்கக்கூடிய நிர்வாகிகளே காசு வாங்குறாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில மறுபடியும் ஒரு பெரிய மோசடி ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பஞ்சாயத்து ராஜோட சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில நேர்முக தேர்வு நடத்தி அதுல தேர்வாகிறவங்களுக்கு தான் அந்த பதவி அப்படிங்கிறது கொடுப்பாங்கன்றது நமக்கு தெரியும். அதை தொடர்ந்து தமிழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான தகவலின்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே 12ஆம் தேதி நேர்முக தேர்வு நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு குறுஞ்செய்தி போயிருக்கு. அதை தொடர்ந்து பல்லாயிரம் இளைஞர்கள் இதுக்கு அவங்கள தயார்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. 11ஆம் தேதி மாலை வாக்குல ஒரு குறுஞ்செய்தி வருது. அதுல உங்களுடைய நேர்முக தேர்வு ரத்தாயிடுச்சு ஒரு சில காரணங்கள்னால, டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால குழம்பி போன இளைஞர்கள் எல்லாருமே தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல போய் செக் பண்ணி பார்த்தாதான் அதுலயே ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு. இந்த நேர்முக தேர்வுக்கு செலக்ட் ஆகியிருப்பாங்கல்ல, அந்த செலக்ஷன்லயே ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. நல்ல நல்ல மதிப்பெண் எடுக்கப்பட்ட இளைஞர்கள் எல்லாரோடைய பேரையும் நீக்கி இருக்காங்க. அவங்கள விட குறைவான மதிப்பெண் எடுத்த எல்லாருடைய பேரும் அந்த நேர்முக தேர்வு லிஸ்ட்ல இருக்குன்றப்போ எவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இளைஞர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இவங்க விளையாடுறாங்க அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய குற்றமா சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது வழக்கம் போல ஒரு மடைமாற்று அரசியல். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது ஒரு மடைமாற்று அரசியல் தான் நமக்கும் தெரியும். இப்ப அதை தொடர்ந்து அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள் மேல இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது அப்படிங்கிறப்போ அதை மடைமாற்றணும். கிடைச்சதுரா திருப்பரங்குன்றம் அப்படின்ற மாதிரி செஞ்சாங்க. இப்போ மறுபடியும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை. இவங்களை வெளியே விட்டோம் அப்படின்னா இது ஒரு பூதாகரமா வெடிச்சு ஏற்கனவே திமுகவுக்கு நிறைய அவப்பெயர்கள் அப்படின்றதுனால அதை மறைக்கணும். உடனே எடுத்தோம் பாரு ஒரு ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.